சார் நீங்க டிக் பண்ணதெல்லாம் பண்ணி பார்க்கணுமா சார்? சரி இது இன்டெக்ரல் டிஎக்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் டிவைடட் பை ஃபஸ்ட்டு லீனியர் டேர்ம் எழுதிக்கிங்க. எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இப்போ எல்சிஎம் எடுக்கணும்ல, அப்போ சார் முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. மல்டிபிகேஷனை ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம லீனியர் டேம் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால எப்பயுமே நம்ம ஓகே என்ன பண்ணுவோம், லீனியர் டேம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் அப்புறம் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இங்கே என்ன பிஎக்ஸ் ப்ளஸ் சி நோ கரெக்டா? இது தேர்ட் எஸ் டைப். இங்கே என்னாச்சு? பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பாக பார்க்கும்போது இது தேர்ட் டைப், ஏன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். சரி, சார் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் தானே சார் வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான், எக்ஸ் மைனஸ் ஒன்று தான். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் எல்சிஎம் எடுக்கும்போது. சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் கரெக்டாக போட்டீங்களா? ஓகே அப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அதான் இங்கே நடந்தது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ரெண்டு மெத்தேடு டேரெக்டாக சப்மிட் பண்ணலாம், இல்லை கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவல் பண்ணி பண்ணலாம். எது பண்ணலாம் ரெண்டு மெத்தடில்? சார் நான் பொசிஷன் ஈக்குவல் பண்ணேன். கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுறேன். சரி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணேன், ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன கிடைக்குது? பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ். அடுத்து என்ன கிடைக்குது? ப்ளஸ் என்ன கிடைக்குது? என்ன ப்ளஸ் இல்லை மைனஸ் ஆயிடுது. மைனஸ் பிஎக்ஸா? மைனஸ் பிஎக்ஸு மைனஸ் சி. கரெக்டா? மல்டிபிகேஷன் தான் சொல்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சார் மைனஸ் பி தானே சார் வரும்? பிஎக்ஸ் எப்படி சார்? மைனஸ் பிஎக்ஸு மைனஸ் சி. கரெக்டா? ஓகே சார் ஓகே. மைனஸ் தான். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? பேர் பண்ண போகிறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் டேம் பேர் பண்ணுறீங்க, எக்ஸோட டேம் பேர் பண்ணுறீங்க, அடுத்து கான்ஸ்டன்ட் டேம் பேர் பண்ணுறீங்க. சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேம் பேர் பண்ண வேணாலும் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்னது? எக்ஸோட டேம் பேர் பண்ணுறீங்க. அப்போ என்னாச்சு? ப்ளஸ் சி மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ். ஸோ அடுத்து எது பேர் பண்ண போகிறீங்க? கான்ஸ்டன்ட் டேம். இது ரெண்டு கான்ஸ்டன்ட் டேம். அப்போ என்னாச்சு? ப்ளஸ் ஏ மைனஸ் சி. கரெக்டாப்பா? இதில் என்ன டவுட் இருக்குதா? நோ டவுட் சார். இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட். இப்போ என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர் டேம் இங்கே இல்லை. அப்போ என்னாச்சு? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ, விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி. அடுத்து என்னது? சி மைனஸ் பி என்னாச்சு? எக்ஸ் டேம் இருக்குது, அதனால் ஒன்று. அப்போ சி மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது? ஒன்று. அடுத்த டேம் என்னது? ஏ மைனஸ் சி. கரெக்டா? ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு என்னது? ஜீரோ. அப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு ஜீரோனா ஏவோட வேல்யூ என்ன? சி. கரெக்டாப்பா? ஏவோட வேல்யூ என்ன? சி. இதில் என்ன டவுட் இருக்குதா? நோ டவுட். அப்போ என்னாச்சு? ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி, ஏ ஈக்குவல் டு சினா இது ஒன்று, இது ரெண்டு, இது ஈக்குவேஷன் மூணு. அப்போ என்ன பண்ண போறீங்க? 1,3 நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. 1,3 நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது சொல்லி பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி ஈக்குவல் டு சி, விச் இம்ப்ளைஸ் தட் பி ஈக்குவல் டு என்னலாம்? மைனஸ் சின்னு எழுதலாமா? ஓகே சார். அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது? therefore c minus of minus plus c equal to 1. அப்போ 2c equal to 1, which implies c equal to 1/2. கரெக்டா? அப்போ c equal to 1/2 இங்கிருந்து என்ன தெரிஞ்சிச்சு? a equal to 1/2 தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கிருந்து என்ன தெரிஞ்சிச்சு? b equal to minus 1/2 தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான் வேணும். ஏபிசியோட வேல்யூ கரெக்டாக கிடைச்சிச்சு. சார் சி மைனஸ் பி ஈக்குவல்ஸ் ஒன் எப்படி சார்? இன்னொரு சத்தமாக பேசு, என்னன்னு புரியல. சி மைனஸ் பி ஈக்குவல்ஸ் ஒன். சி மைனஸ் பி ஈக்குவல் டு எப்படி ஒன்று? இங்கே பாருங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. ஓகே சார். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒன்று. அப்போ இங்கே எக்ஸ் சி மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன்று. ஓகே சார்.
லெஃப்ட் சைடும் செக் பண்ணுறீங்க, ரைட் சைடு செக் பண்ணுறீங்க, கரெக்டா? ஓகே சார். வேற என்ன கண்ணு? சார் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்போ ஏபிசி கிடச்சிச்சு, கொஞ்சம் பாருங்க. ஏபிசி கிடச்சிச்சு, அப்போ ஏபிசியில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ சொல்லுங்க, ஏவோட வெளியில் என்ன கிடைக்கும்? dx divided by x minus 1 plus integral minus 1 by 2 x plus 1 by 2 divided by இதனோட டேர்மு x squared plus 1 ஓட டேர்மு x squared plus 1 ஓட டேர்மு x squared plus 1 into dx. கரெக்டாப்பா? சார் b மைனஸ் 1/2னா சார்? b வந்து மைனஸ் 1/2. ஏன் அதில் டவுட் இருக்குதா? அப்போ a வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2 தானே சார்? ஆமாம், மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2. உங்கள் ஏ ஈக்குவல் டு சி தானே, சி கண்டுபிடிச்சா ஏ ஈக்குவல் டு சி தானே. அப்போ ஏ ஈக்குவல் டு சின்னா ஏவோட வேல்யூ 1/2 தானே. சி ஓகே சார். கண்டுபிடிச்சா போதும், சி கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து 1/2, பி பாரு பி ஈக்குவல் டு மைனஸ் சி, அப்போ மைனஸ் ஆஃப் அப்போ அப்ளை பண்ணுற இடத்துல 1/2. அப்ளை பண்ணுற இடத்துல 1/2 தான் போட்டுக்கிறேன். இல்லை 1/2 மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. ஓகே ஓகே ரைட். 1/2 அப்போ என்னாச்சு? லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும். ப்ளஸ் எல்லாத்தையும் ஸ்பில்டப் பண்ணணும், இது ரெண்டையும் ஸ்பில்டப் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? இது மைனஸ் 1/2 இன்டெக்ரல் எக்ஸ். சார் 1/2 காமன் எடுத்துடலாம். இல்லை வேண்டாம் வேண்டாம், இது ஸ்பில்டப் பண்ணணும். இது பண்ணுறதே ஸ்பில்டப் பண்ணுறது தான். ப்ளஸ் 1/2 இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது எப்படி கிடைச்சுன்னு தெரியுதுல்ல? இது எல்லாமே நான் ஸ்பில்டப் பண்ணிக்கிறேன், இதுக்கு தனித்தனியாக ஸ்பில்டப் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? புரியுதா மிதின்? எஸ். அப்போ லாக் ஆஃப் 1/2 மறுபடியும் 1/2 1/2 எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1/2. இது எக்ஸ்ட்ரா என்ன மெத்தடு? டி மெத்தடு. டி மெத்தடு என்ன கிடைக்கும்? இதை டீன்னு எடுப்பீங்க, அப்போ 1/2 மீதி வரும். அப்போ 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2. இது வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாக மட்டும் செக் பண்ணு. ஐடியா தெரிஞ்சுன்னா சொல்லு, நான் டவுட் இருந்தால் சொல்லு. நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் 1/2 காமன், 1/2 காமன் எடுத்துட்டேன். இந்த ரெண்டு டேமுக்கு லாக் இருக்குது, பட் இது பவர் 1/2 இருக்குது. இந்த பவர் 1/2 வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ என்னாச்சு? லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன்? 1/2 வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்னாச்சு? ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். செக் பண்ணி பாரு, நீ பொறுமையாக போட்டு பாரு. நான் ஷார்ட்கட்டில் டக்குன்னு போட்டேன். அந்த 2-3 டேர்ம் வந்து நீ பொறுமையாக செக் பண்ணி பாரு, கரெக்டாக வருது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய மெத்தட் நம்ம போட்டுருந்தேன், அதனால் பொறுமையாக செக் பண்ணி பாரு, இந்த ஆன்சர் வருது.